செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் அரசு மருத்துவமனையில் மழை நீர் புகுந்ததால் நோயாளிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமாரிடம் கேட்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். உங்களுடைய விவரங்களை பதிவு பண்ணலாம். கண்டிப்பாக மார்சல். செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் அரசு பொது மருத்துவமனையில் வெள்ளம் புகுந்து நோயாளிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்கள். அவதிப்பட்டு நோயாளிகளை ட்ரேயில் வைத்து வெள்ள நீரில் தள்ளிச் செல்லக்கூடிய அந்த கொடுமையான சூழ்நிலையை நம்மால் பார்க்க முடிகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் அரசு பொது மருத்துவமனை முழுவதுமாக வெள்ளநீர் தேங்கி இருக்கிறது. வெளி நோயாளிகள் உள்ளே கொண்டு செல்வதற்கு அந்த ட்ரே மூலமாக அவர்களை அழைத்து செல்லுகிற நோயாளிகள் அந்த தண்ணீரில் வைத்து தவழ்ந்து உள்ளே கொண்டு செல்லக்கூடிய அந்த காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. தண்ணீரை அகற்றுவதற்கு அந்த மருத்துவமனை நிர்வாகமோ சுகாதாரத்துறையோ குறிப்பாக மாவட்ட நிர்வாகமோ எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. தமிழ்நாட்டில்தான் இப்படி ஒரு அவலம் நீடிக்கிறது என்பதை தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மிக்ஜாம் புயலால் ஏற்கனவே பாதிக்கப்பட்ட பொழுது செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய 4 மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஏற்கனவே இதே போன்று மருத்துவமனைகள் எல்லாம் தண்ணீர் தேங்கி அங்கு இருக்கக்கூடிய நோயாளிகள் சொல்ல முடியாத ஒரு துயரத்திற்கு ஆட்பட்டிருக்கிறார்கள். தற்போது மீண்டும் நேற்று பெய்த மழையின் தாக்கத்தின் காரணமாக மருத்துவமனை முழுமையாக தண்ணீர் தேங்கி இருக்கிறது. மருத்துவமனைக்கு உள்ளே கொண்டு வர முடிய நோயாளிகளை அவர்கள் அந்த படுக்கை அறையில் வைத்து தள்ளி செல்லக்கூடிய அந்த காட்சி என்பது மிகவும் கொடுமையாக இருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய காவலர்கள் அந்த ட்ரேயில் அவர்களை படுக்க வைத்து அவர்கள் நனைகிற அளவிற்கு முழுமையாக ஒரு இடுப்பளவு தண்ணீரில் அவர்கள் அந்த நோயாளியை அழைத்து செல்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு அவல நிலையில் அழைத்து சென்று மருத்துவமனையில் அவர்கள் எப்படி சிகிச்சை அளிப்பார்கள்? மருத்துவமனையில் மின்சாரம் இருக்குமா, அல்லது இந்த தவழ்ந்து இந்த நீரில் மருத்துவர்கள் செவிலியர்கள் சென்று வைத்தியம் பார்ப்பார்களா என்கிற பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கிறது. இப்படிப்பட்ட கொடுமையில்தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு அரசு மருத்துவமனையுடைய நிலைமை இருக்கிறது, அவலம் இருக்கிறது. இது குறித்து சுகாதாரத்துறை எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை என்று நோயாளிகள் தரப்பிலும் உறவினர்கள் தரப்பிலும் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். தேங்கி இருக்கக்கூடிய நீரை குறிப்பாக நோயாளிகள் உள்ளே செல்ல முடியாமல், உள்ளே சென்றவர்கள் சிகிச்சை பெற முடியாமல் இருக்கக்கூடிய அவதிக்குள்ளாகி இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை உடனடியாக மாற்ற வேண்டும், போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு ஆம்புலன்ஸ் கூட ஒரு மருத்துவமனைக்கு உள்ளே செல்ல முடியவில்லை என்றால் நோயாளிகளுடைய துயரம் எப்படி இருக்கும் என்பதை நம்மளால் பார்ப்பதற்கு நினைப்பதற்கே மிகவும் கொடுமையாக இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஜெயக்குமார்.